ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக எப்படி வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைக்கிறதுனால வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணியிருக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3-4 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம். கொஞ்சமாக அடுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இது நல்லா கலர் கொடுக்குங்க இந்த கிரேவிக்கு. மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி சேர்த்த போது இந்த கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நம்ம முந்திரி ஊற வச்சு சேர்க்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை, ஒரு 3 கிராம்பு இதில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க, அது பார்த்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 2 தக்காளி இதில் சேர்த்துருக்கோங்க. லைட்டாக இதில் புளிப்பு கொஞ்சம் இருக்கும், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பன்னீர் வீட்டிலே செஞ்ச பன்னீர். உங்களுக்கு பன்னீர் எப்படி ஈஸியாக செய்யணும்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆனது. லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கஸ்தூரி மெத்தி போடும்போது நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அடுத்து மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.